சரியா? அது கீழே ஏய் எதுக்குடா தூக்குற? காமிக்கணும்ல. என்னத்த லீடு இருக்கா இல்லையா அதை காட்டி யாரா மந்திரிக்கிறது? அது அன்றாயிடு, இது வேஷ்டி. முதல்ல இதெல்லாம் வந்ததா? முதல்ல வரல, நான் பிறந்த பின்னாடி வந்தது. முதல்ல என்ன பண்ணாரு? முதல்ல முண்டமா தெரிஞ்சேன். ஏய் முண்டமா தெரிஞ்சியா? கோமணம் என்று சொல்லக்கூடியது என்ன? தண்டு தாங்கி. தண்டு தாங்கி. அது நீ என்னடா நீ ஒரு பேர் சொல்ற? இங்க வா. அது என்ன தண்டு தாங்கினா? கோமணம்டா. கோமணம் என்றால் அதுக்கு பேரு கோமணம் சொல்லுவாங்க அந்த துணிக்கு. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் அதை தண்டு தாங்கிங்கிறியா? கோமணம் என்றால் கோண வடிவாக இருக்க. தாங்கிருச்சா? நீ அது அவர் தண்டு தாங்கட்டும்டா. நீ எதுக்கு அவர் தண்டை நீ தாங்குற? அப்பப்ப வயசானக்கு அப்புறம் நான் தாங்கி பிடிப்பேன். அட கடவுளே. அப்ப அதுக்கு பேரு நண்டு தாங்கியா? அதான் நீயாம நீங்க ஏன் இதை போட்டிருக்கீங்க? அது உள்ள ஒண்ணு போட்டிருக்கேங்க. உள்ள என்ன போட்டிருக்க? தாங்கிறதுக்கு. உள்ள தாங்கிறதுக்கு போட்டிருக்கியா? நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நானா மேலூர். மேலூர் தானே? அப்ப பக்கம் கால்நடையா வந்திருப்பீங்க. மேலோகத்தை சுருக்கி மேலூர் அப்படினே. தம்பி அவர் மேலோகத்தை துருக்கி மேலூர்னு சொல்றாரு. சரி. நம்ம இருப்பதோ பூலோகம். சரி. இதையும் சுருக்கலாமே. என்னாண்டு? மேலோகத்தை அண்ணே மேலோகத்தை சுருக்குனா மேலூர்னு வரும். பூலோகத்தை சுருக்குனா போடா சாமி. கொஞ்சம் கூட வரும்னா நாகரிகமே இல்லாம பேசுறீங்க. உன் பேர் என்னையா? ஏன் ஆதார் அட்டை வச்சுக்கிறீங்களா? அப்ப நீ உன் பேரை சொல்ல மாட்ட. என் பேர் காஞ்சில அடிச்சா என்ன மணி? காஞ்சில அடிச்சா காஞ்சி மணி. கும்பகோணத்துல அடிச்சா என்ன மணி? கும்பகோணத்து மணி. திருச்சியில அடிச்சா திருச்சி மணி. சிதம்பரத்துல அடிச்சா சிதம்பரம் மணி. மதுரையில அடிச்சா மதுரைக்கு முன்னாடி உள்ள பேர் என்ன? மருதமணி. மருது, அப்புறம் மதுரு, அப்புறம் மதுரை. பேரு நிறைய பேர் வந்திருக்குது. ஆக உன்னுடைய பேரு மருதமணி. நீ ஏன் மதுரையில மணி அடிக்காம இங்கே அடிக்கிற? மதுரையில அடிச்சுக்கிட்டே வந்தங்க. அங்க அடிச்ச மணில நாக்கு அந்த வச்சு அதை இங்க நாக்கு போடுவோம் பார்த்தேன். நாக்கு அந்த வச்சா? உன் பேர் என்னையா? என் பேர் வந்து குஞ்சுமணி. குஞ்சுமணி. ஆமாங்க. என்ன கோழியா? கோழிக்கு பிள்ளை, அதனால உனக்கு அதுல பேர் வச்சு? ஆமாங்க. உனக்கு பேர் அதான் குஞ்சுமணி. அப்ப நெஞ்சில வச்சா? நெஞ்சுமணி. நெஞ்சுமணியில யாருக்கு இருக்கும்? என்னங்க? நெஞ்சுமணி யாருக்கு இருக்கும்? நெஞ்சுமணி யாருக்கு இருக்கும்? எங்களுக்கு ஐயப்பனுக்கு இருக்கும். ஓ அதான உண்மை. இவ்வளவு தெளிவா பேசுறிய அண்ணன் தம்பி ரெண்டு பேரும். எதுக்கு அங்க நிக்கிறீங்க நீங்க இந்த இடத்துல? ஏய் எதுக்கு நிக்கிற? களை புடுங்குறதுக்குங்க. களாவை நீயும் புடுங்குற? களை வந்து நிறைய முளைச்சிடுச்சுன்னா சரி திணைச்சோலை வீணா போயிடும். துணைச்சோலையா? நீ விவசாய காக்கக்கூடியவரா? ஆமாங்க. உன் முகரையிலே தெரியுது எழுத்தா நீ ஏற எழுத மாதிரி. 12 மணி நான் எங்க நிப்பணும்? என்னங்க 12 மணிக்கு எங்க இருப்பியா? 12 மணிக்கு வீட்டில் இருப்போம். வீட்டில் தான் இருப்பியா? உன் முகரையை பார்த்தா அப்படி தெரியல. ஏங்க உன்னா நம்பர் குடியாரப்ப நாங்கெல்லாம்? ஓ நீ கேட்டது காலையில் 12 மணியா? காலையில் 12 மணிக்கு துவரங்குறிச்சி ஒயின்சாப்பில் நிற்போம். தெரிஞ்சுக்கங்க. காலையில் 12 மணிக்கு எங்கே இருப்பாரு? நீ எதுக்கு 12 மணிக்கு போகிற? காலை நாடகம் முடிச்சோடனே வந்து பாரு, துவரங்குறிச்சி பஸ் ஸ்டாம்பில் அம்மனை குண்டியாக படுத்துருப்போம். சரி அதை குடிக்க அதில் என்ன உனக்கு நன்மை கிடைக்கின்றது? எல்லாமே கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சொர்க்கம் மதுவிலே. சொர்க்கம் கிடைக்குதா? புதுசா சொல்ற அண்ணே பாருண்ணே. இங்க வாணே நீங்க ஒரு சிட் ஒரு போய் வர. என்ன நீ பெரிய நம்ம பஞ்சாயத்துக்கார மாதிரி நம்ம சாமி சாமி சம்சாரி. நாங்க சம்சாரி. இதெல்லாம் உருமா கட்டுவான், வேட்டியை கட்டுவான், களைய புடுங்குவான், வேலை பார்ப்போம். உருமா யாங்க யாரு கட்டுவா? உருமா யாரு கட்டுவா? உருமா யாரு கட்டுவா? உருமா தாய் மாமன் கட்டுவாங்க. தாய் மாமன் கட்டுவானா? அது என்ன என்ன கட்டுவாங்க? என்ன கட்டுவாங்க? என்ன கட்டுவாங்க? இல்ல உருமா அப்புறம் யாரு கட்டுவா? சாமி தான் சொல்லணும். அப்படியா? உனக்கு தெரியலன்னா எங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்தியா? இல்ல கூந்தலை பத்தி பேசுனீங்களே, அந்த கூந்தலுக்கு எவ்வளவு? அந்த கூந்தல்ன்றா மயிறு. அதிகார பெயரே அதுக்கு பேர் மயிறு தான். இது யாரு வச்ச பேரு? எல்லாருமே கூப்பிடுற உண்மையான பெயரே மயிறு தாங்க. யாரு வச்சது? இதுக்கு பேர் என்னது? என்ன மதுரு? மண்டை மதுரு. இப்பதான் அந்த இடத்த. சரி மண்டையில இருந்தா மண்டை மயிறு. சரியா சொன்ன சாமி. நீங்க சொல்லுங்க. மண்டையில இருந்தா மண்டை முடி. நல்லா சொல்லுங்க சாமி. மண்டை மதுருன்னு சொல்லுங்க. நான் எதுக்கே அவன் சொல்லணும்? சும்மா சொல்லுங்க. சரி மண்டை மதுரு. சரி மண்டையில இருந்தா மண்டை மதுரு. மண்டையில இருந்தா மண்டை மதுரு.
சுத்தனா அடி செவுன்னு பேந்து போயிடும். ஏன் ஏன்? புருவத்துல இருந்தா புருவமாயி, வீசையில இருந்தா மீச முடி, தாடியில இருந்தா தாடி முடி, நெஞ்சில இருந்தா நெஞ்சு முடி. நெஞ்சு மசுரு. ஆ. ம். ஏய் ஏய் ஏய், கோல்டன் ஊர்ல செருப்படி வாங்கி கொடுத்துறாத. நீ எதுக்கு அந்த ஆளு நெஞ்ச தடவுற? உனக்கு நெஞ்ச எங்க அண்ணன் கொஞ்சம் கோவக்காரே, அதுக்காக கொஞ்சம் தடையை கொடுக்குறேன். பரவாயில்ல. அப்படி அது கூந்தல், அது பல பெயர் இருக்கு. அதுல இந்த மதுரை எவ்வளவு உலகத்திலே மண்ணு திங்காத பொருள் சொன்னா மதுரை தான். ஆமாண்ணே. அதுல இந்த மதுரைக்கு எவ்வளவு பெருமைகள் தேடி கொடுத்தாங்க. திங்காதது மதுரை சரி. உசுர கொடுத்த சாமிக்கே இந்த மதுரை தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. ஏய் ஏய், எதுக்கு கொடுக்க சொன்னாங்க? ஒரு கையை வெட்டி கொடுக்கலாம், கால் கை முளைக்காது. கையை வெட்டி கொடுத்தேன் பொற்கையான் மாறன் குலசேகர பிரமன் பொற்கையான் அனகதை போதாதோ நற்கமல வண்டூர்ல வாரியசிக்க தென்றலை யான் வந்தாய் சப்பு. ஏய் சப்புறதுக்கு நாங்க 2 பேர் வந்திருக்கோம். அப்படின்னா யாரு? குலசேகர பெருமான் அன்றைக்கு கையாகப்பட்டது தவறாக ஒரு சாட்சியை சொல்லிவிட்டமே என்று அன்றைக்கு கையாகப்பட்டது வெட்டி கொடுத்தனால அன்றைக்கு தேவர்கள் அனைவருமே இப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு நல்ல மன்னனா. அப்ப அந்த மன்னனுக்கு தங்கத்தாலே கை முளைக்கட்டுன்னு கொடுத்தாங்க. பொற்கை பாண்டியன். உனக்கு நான் கையை எடுக்கலாம் இருக்கேன், யாரு கொடுப்பா? என் கையை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு பே மஜிலோட. இந்த கையை வச்சு நீ என்ன பண்ண போற? இந்த கையை வச்சு நான் என்ன செய்வேன்? அப்பக்கப்ப ஏய் அப்பக்கப்ப வேலைக்கு போவேன். மம்முட்டி பிடிச்சி திருச்சிக்கு வேலைக்கு போவேன். வேலைக்கு? நீர் இதை நான் நம்பணும். ஆமாங்க. இவ்வளவு நீர், இவ்வளவு நீர் கடுப்பாக பேச. நீர் கடுப்பெல்லாம் இல்ல சாமி. எங்க அண்ணனுக்கு தான் நீர் கடுப்பாத்தா வேறும் சொல்றா சாமி. உங்க சுண்ணாம்புல கொஞ்சம் எங்க அண்ணனதுல தடை விட்டு போங்க. நீர் கடுப்பு. நீர் கடுப்பு. அது ஏன் உனக்கு மீச டபுளா 2 சைடு போகுது? அது நான் கொஞ்சம் கோவக்கார, அதனால அப்படி வச்சிருக்கேன். உங்க அண்ணனுக்கு மீச என்னமோ பஞ்சாயத்துக்கார மாதிரி நிக்கிறார். அவர் பஞ்சாயத்து பண்ணி. பஞ்சாயத்து பண்ணியா? பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் கழுதை. பஞ்சாயத்து பண்றதால திறந்தா வெறும் பஞ்சாயத்து பண்றவனால பஞ்சாயத்து மீச மீச. அப்படி யாருக்கு என்ன பஞ்சாயத்து செஞ்சீங்க? எங்க அண்ணன் பண்ண எத்தனை ஊர் போய் பஞ்சாயத்து பண்ணேன். காரியாவட்டி, கல்லுப்பட்டி, கருக்கோப்பட்டி, அச்சமட்டி, பிச்சமட்டி, சவுல்பட்டி, பாம்பாட்டி, வையமட்டி, சென்னமட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்தரமட்டி, அரசவட்டி, எர்ராமட்டி, சவுடாரவட்டி, வளையவட்டி, கொல்லவரமட்டி, கோடாங்கி வட்டி, ஆண்டி வட்டி, உசிலமட்டி, மங்கமட்டி, சிந்தி வட்டி, புளிச்சிப்பட்டி. புழுதிப்பட்டியா? எங்க அண்ணன் சிங்க இத்தனை ஊருக்கு அழகா பேர், ஒரு பேர் அடுக்கடுக்கு அடுக்கு மொழிகள் அகராதின் போலே சொன்னாரு. இத்தனை ஊருக்கு என்ன பஞ்சாயத்து செஞ்சாரு? என்ன பஞ்சாயத்து போன? சேர்ந்து வாழ்ந்தவங்களை பிரிச்சு வச்சிருக்கிறேன். ஒப்பனா பிரிஞ்சு வாழ்ந்தவங்கள ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிறேன். யாரோட? சண்டை ஓடாதவங்களை சண்டை ஓட விட்டுருக்கேன், சண்டை ஓட்டவங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கிறேன். என் வேலை நீ அங்க போய் நீ பாக்க. அது நீங்க பார்க்கக்கூடிய வேலையை நாங்க சொல்றோம் சாமி, நீங்க தான் பார்க்கணும். ஏண்டா என்னைய பார்த்தா அப்படியா தெரியுது? அப்பப்ப கள்ள பொண்டாட்டி கள்ள புரிச்சு நீ சேர்த்து வச்சிருக்க. முதல்ல நீ சேர்ந்தியா? நான் எங்க சேர்றதுக்கே வழி இல்லை சாமி. உனக்கு அதுக்கே வழி இல்லையே, நீ எதுக்கு அடுத்தால போய் சேர்க்கணும்? ஆனா இந்த உலகத்திலே நீங்க ஒரு நல்ல மனுஷனா? ஏன் எதை வச்சு சொல்றீங்க? ஆனா யார வேணாலும் நல்ல மனுஷன் நான் சொல்லிடலாம். ஆனா உங்களை மட்டும் நல்ல மனுஷன் இது வரைக்கும் யாராவது சொல்லிருக்காங்களா? ஏயா ஏன்னா என்ன அப்படி செஞ்சு போட்டேன்? முரியண்டு பேர் வச்சிருக்காங்க, கணேசன் பேர் வச்சிருக்காங்க. சரி, யாரார பேர் வச்சிருக்காங்களே, உங்க பேரை யாருக்காவது வச்சிருக்காங்களா? ஏன் வைக்கல? ஏன் வைக்கல? நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம். ஏன்னா 3 இருந்தாத்தான் ஒரு பாடல. அன்னைக்கு பாருங்க, கன்னடா என்று சொல்லக்கூடிய இசையை கேட்டிருக்கீங்களா? அவங்க பாடக்கூடிய என்ன பாட்டு முதல்ல ஆரம்பிக்கல, நரதா ரனதா அப்படிதான் ஆரம்பிப்பா. அப்ப ஏன் என்ன காரணம்? ஏன் 3 சேர்ந்தாதான் ஒரு பாடலை உருவாக்க முடியும். 3 சேரணும். அப்ப அதுக்கு உரிய பேர் யாருக்கு இருக்கு? ஏன் யாருக்குமே நாரதர்னு பேர் வைக்கலன்னா காரணம் இருக்கு. என்ன காரணம்? பேர் வைக்காத காரணம் அப்படியே முதல்ல என்னன்னு சொல்றா? சொல்றேன் போற. நீ என்ன அவனை கமுக்கட்டு மஜில தூக்கிட்டு இருப்பா, என்னமோ பெரிய அடியால் மாதிரி கை தூக்குற. அவங்களே பாப்பா வந்திருக்காங்க வேற. ஒருத்தன் சோடா பாட்டிலு, ஒருத்தன் பீரு பாட்டிலு, ஒருத்தன் ஓல்டு மங்கு. இவங்க 3 பேர் மேடையில் அடிச்சுக்க போறாங்க, நம்ம பார்க்கணுமான்னு அவங்க நோக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஏன் நாரதர்னு பேர் வைக்கலன்னா கிடையாதுங்க, இருக்குங்க. யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு நடிகராக வந்தாலும் அவரிடத்துல என்ன தர்மம் இருக்கின்றதோ நல்ல விதமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறது. அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தர்மனாகப்படும் வந்து புலோகத்தில் பார்த்தேன், யார் நல்ல வேணும். அவனுடைய கண்ணுக்கு அனைவருமே நல்லவர்களாக தெரிந்தார்கள். அதே துரியோதனன் போய் வர சொன்ன என்ன சும்மா பார்த்தேன், என்ன அவன் கண்ணுக்கு எல்லாம் கெட்டவனாக தெரிந்தாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? பார்க்கும் பார்வை, நோக்கும் நோக்கம், தன்மை. சரி, அதானே உண்மை. ஆமா, ஆமா உண்மைதாங்க. உலகத்துல மிக புனிதமானது என்றால் எதை சொல்லுவோம்? உலகத்திலே ரொம்ப புனிதமான தாய் தந்தை தான் முதல்ல. நெருப்பு. எந்த ஒரு பொருளை கொண்டு எரித்தாலும் கூட பாருங்களேன், வெண்கலம் கவிழ்ந்த போதும் வேண்டுமென்று எடுப்பார், மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார். நம் கள்ளம் கவிழ்ந்து போய்விட்டால் என்னவா? நாரும் என்று
புதைத்திருவாங்க இல்லை எரித்திருவாங்க. ஆமா எரிப்பா. அப்ப நம்ம உடலை எரித்து புனிதமாக்கக்கூடியது என்ன? நெருப்பு. நெருப்பு. அதானே உண்மை. ஆமா. இப்ப உலகத்துல புனிதமானது என்ன? எதை சொல்லுவான்? மண்ணு. நெருப்பு. மண்ணு. டேய் நெருப்புங்கிற நீ என்ன மண்ணுங்கிற? அப்ப பாதி வத்தை எரிக்கிறாங்க, சரி, பாதி வத்தை புதைக்கிறாங்கல்ல, அப்ப மண்ணு புனிதம் இல்லையா? சொல்லு. பாய வச்சு எரிக்கிறாங்க. ஆமா. எரிக்கிறதுக்கு தேவை என்ன? எரிக்கிறதுக்கு தேவை தீக்குச்சி. தீ பத்தினா என்ன வரும்? தீ பத்துனா தீ வரும். நான் கேட்கிறேன், மதுரை எரிச்சா என்ன வீர? மதுரை எரிச்சது கண்ணகி. டேய் நான் கேட்கிறவன் காதுல கேக்குதா இல்லையா? அப்ப சத்தமா தான் பேசி தொலையா பழக்கம். மதுரையை எரித்த வீரன் என்ன வீரன்? மதுரை வீரன். மதுரை வீரன். மதுரை வீரன் தானே. எங்க சித்தப்ப மைந்தேன். காஞ்சியை காவல் காத்த வீரன் என்ன வீரன்? காஞ்சி வீரன். மதுரையை காத்த வீரன்? மதுரை வீரன். அப்ப புளியை காத்த வீரன்? புளுத்தி வீரன். என்ன சொன்னாலும் கூச்சமே இல்லாம அதை அமுத்தம்லாம் இல்ல. நீ கூச்சமே இல்லாம சூஜமா கேட்கறன்னு எப்படி கேட்கிறவர்? உலகத்துல மிக மனிதனுக்கு சுகமான வாழ்க்கை அப்படின்னா எதை சொல்லுவோம்? சுகமான வாழ்க்கைன்னா பொண்டாட்டி இல்லாம வாழ்றது. பொண்டாட்டி இல்லாம எனக்கு அண்ணே உண்மைதானே? பொண்டாட்டிங்கிற இமிஜியை வீட்டில் கட்டிக்கிட்டு இந்த நாடாம் பார்க்க நிம்மதியாக எத்தனை பேர் வந்திய கை தூக்கு ஒருத்தர் வந்திருக்க மாட்டீங்க. போகும்போதே கேட்பா எங்கே போற? அதாவது கொடைக்கானலா? நீ என்ன புதுசா நான் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. ஒருத்தவர் பேசினாலும் பேசாத கூட நம்ம நாள் நம்ம யாரும் பேசாத ஒரு கருத்தா கொண்டு அப்படி சேர்க்கணும். சொல்லுங்க பாப்பா. சுபமான வாழ்க்கைன்னு எதை சொல்லுவா? சுப வார்த்தை. சுப நல்ல ஒரு பேச்சு வார்த்தைகள். நல்ல வார்த்தை இருந்தாதான் நல்ல வாழ்க்கை அமையும். சுப வாழ்க்கையாக நல்ல வாழ்க்கை அமையும். சரி. வாழ்க்கை அமைஞ்சாதான் நல்ல விதமான காரியங்கள் அமையும். அப்ப அதை என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவோம்? சுப வாழ்க்கைன்னு சொல்லுவோம். சுப காரியம். சுப காரியம் அதானே சொல்லுவான். அவர் சாதாரண ஆள் நினைச்சீங்களா? வேற யாரு? ஆத்தி கிளைப்பட வந்துட்டான்டா. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் சந்திக்காத நாடு. அண்ணே உங்களுடைய பெருமையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுனே. அப்படியா? அவர் சந்திக்காத நாரதரே கிடையாது சாமி. யார் இவரா? நீங்க முத ஒரு பாட்டு பாடுனீங்க. யாரு? என்ன பாட்டு? நாரதர் முத்தப்பா பாட்டு பாடுனீங்க. அந்த நாரதரை இவர் சந்திச்சிருக்காரு. அப்படியா? இன்னைக்கு அவர் உயிரோட இல்ல. அஞ்சரை கட்ட ஆறுமுகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. அந்த நாரதரை இவர் சந்திச்சிருக்காரு. அப்படியா? அவர் இன்னைக்கு உயிரோட இல்ல. வரிச்சூர் பழனியப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. நாரதர். ஆமா. அவரே இவர் சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் உயிரோட இல்ல. சரி. இன்னைக்கு இந்த மேடையில உங்களை சந்திக்கிறாரு. நாளைக்கு நாடகத்துக்கு நம்ம சந்திச்சதே ஏண்டான் இருக்கு. உன்னை சந்திச்சிட்டு ஏன் உயிரை ஏண்டா போகும்? ஏண்டா பொட்டி கிடக்காரா? நம்ம பெருமை நம்மளே சொன்னா எப்படி? அவரா அனுபவிச்சு தெரிஞ்சுக்குவாரா? போடா பெரிய அப்படியே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அறிவாளி. இவரை சந்திக்கிறேன். இவரை சந்திச்ச உடனே நிறைய விதமான பேச்சுக்கள் வருகின்றது. என்ன நல்ல விதமான வந்த வரைக்கும் சந்தோஷம். உங்க அப்பா பேர் என்ன? சும்மா சொல்லு, கேள்வி கேட்பான். உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேரை கேட்டி என்ன? சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சுப்பான். படைப்பதற்கெல்லாம் அதிபதி மனிதன் தேவன் விளங்கு. அப்பா பேர் என்னன்னு தானே கேட்டேன். உனக்கு இத்தனை அப்பான்னு சொல்லவே இல்லை. பிரம்மா. என்ன உங்க அம்மாங்கிற? பிரம்மா. ஒன்னே தானே தேடினேன். உங்க அப்பா பண்ண வேலை எவ்வளவு என்ன? காலை தொலைச்சு விடுவீங்களா? ஏது என்ன பையில எடுத்துட்டு போற வரலாம்? இப்ப கண்டிப்பா பையில தான் எடுத்துட்டு போற மாதிரி வரும். நான் உட்காரவே இல்லை. இப்ப நீ சொல்றா முடிஞ்சா உட்கார வை. உங்க அப்பா வாங்கின காசு ஒரு 1000 ரூபாய். முடிஞ்சா உட்கார வை. ஏய் அண்ணே தம்பி நான் சொல்றேன். அந்த காலை வெட்டியே விடுவேன். உட்கார்றா. ஏய் உட்காரா. உட்கார்றா. உட்கார மாட்டாரு. உட்கார்ந்த. நான் சொல்றேன். உட்கார். ஏய் உட்கார. ஏய் உட்கார்றாட்டே. ஏய் இது என்னடா? ஏய் உட்கார். ஏய் உட்கார்றா. 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 சாமி வாங்க சாமி. நான் கேக்குற கேள்விக்கு ரெண்டு பப்பன் சரியா சொன்னா. மண்ணெண்ண உடனே கால. ஏய் என்ன கொலைகாசல பண்ணி தரல நான் பாக்குறேன். ஐயோ அவனுக்கு யாரா ஒரு கட்டிங் வாங்கி ஊத்தி விட்டது? சாலக்கார தண்ணியை போட்டான். சண்டால பயபுல இல்ல என்ன கிராஜ் முடி தள்ளலாம்னே நினைக்கிறேன். சாமி வாயா நீ ஏன் அங்க அங்க பண்ணிக்கிற? என்ன எங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? மணப்பாறை சந்தைக்கு வந்தவர் 1000 ரூபாய் காசு வாங்கிட்டு போனார், கொடுக்கலன்ட்டு. தூக்கல முடியாது. பாருங்க சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னுடைய அப்பா பத்தி தெரிஞ்சிருக்க உங்களுக்கு. என்னுடைய அப்பா படைப்பதற்கான அதிபதி ஆகப்பட்ட பிரம்மா, எங்க அம்மாவை கலைவாணி,
நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? காவல் காக்குறோம். என்ன காவல் காக்குற? காவல் யாருக்கு பாக்குற? யாருக்கு பாக்குற? காவல் வந்து என் ஆளுக்கு என் தங்கச்சிக்கும் பாக்குறோம். பொம்பளை காவல். ஆனாங்கட்ட ஃபாலோ பண்ணில செத்தறடா. ஏங்க ஒரு முளை கையில தூக்கி தொங்கியே. ஏங்க உனக்கத்தே ஒரு பெண்ணு பாதுகாப்பா இருக்க வேண்டும். பொம்பளைக்கு நீ பாதுகாப்பா இருக்கலாம். இருக்கலாமே, தப்பு கிடையாது. இப்ப பொம்பளைக்கு பாதுகாப்பா இருக்கியா? பொம்பளைக்கா இருக்கா? ஆமாங்க. அட அறிவு கட்ட முட்டாளே. என்னங்க? பெண்ணுக்கு. ஆமா. பெண்ணுனா வேற பொம்பளைனா வேற. நீங்க வேற. பெண்ணுனா பேய். ஏடா பொம்பளைனா வேற பெண்ணுனா வேறங்கற நீங்க வேற. பெண்ணுனா பேயே இறங்கும்னு சொல்லிருக்காரு. உன்னைய பார்த்தா பிசாசே இறங்கும். அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். சரி போங்க. ஹலோ ஹலோ சாமி, நீ வாட்டில் என்ன வந்த உன் ஜவுரியத்துக்கு கூட்டி விடுன்ட்டு நீ வாட்டில் போற. சரி காசு யாரு கொடுப்பா? என்னத்துக்கு? 5000 ரூபா. சில்லற இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 3000 ரூபா கொடு. கம்மியா இருக்கோ? ஒரு 1500 ரூபா கொடு. என்ன சும்மாரியா தோரங்குச்சில ரூம் போடணும், சரக்கு வாங்கணும், டேய், தண்ணி கப்பு இருக்கு. என்ன வாடா கீழ? ஒரு 500 ரூபா கொடு. என்ன வாடா? சரி ஒரு 200 ரூபா கொடு. என்ன வாடா? காசே இல்லை போல. போடா. சரி நீ பிச்சைக்காரிக்கே கடன் சொல்ற ஆளுன்னு. அதை எப்படி உனக்கு தெரியும்? முன்னாடியே காசு கேட்கலாமாடா? கூப்பிடுண்ணா. வெள்ளையம்மா. வெள்ளையம்மாவா? ஆத்தி அது கட்டவுமே நாடகம். இவன் மாடிச்சாமி நாடகம் என்னடா? ஆமா. ஓடிவாடா சில்லு. கரிசல் காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா? என் இருவினில் நடுவினில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா? அவனை கண்டாயா? கொஞ்சம் கனவை கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான். தண்ணீர் நினைத்தவன் இங்கு ஏனோ தனி சென்றான். என் இருவினி நடுவினி இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா? என் இருதய நரம்பினை அறுத்தவன் அவனோ அவனை கண்டாயா? கரிசல் காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா? கவிதை பேசும் கண்ணே என் அவனை கண்டாயா? ஒரு முறை பார்த்தான் அசைவதில் ஆசை, அசைவத்தில் ஆசை அதிகம் என்னை தின்றானே. அவன் மட்டுமே இங்கே ஒரு நொடி வந்தார். அரை டஜன் பிள்ளை பெற்று கையில் தருவேனே. அவன் மல்லிகை உதடுகள் பிடிக்கும், அவன் மார்பில முடிகள் பிடிக்கும், சந்தன நிறமோ பிடிக்கும், கொஞ்சம் சாய்கின்ற நடையும் பிடிக்கும். என் அவனுக்கு வெட்டும் ஞானி பயணத்தில் ஏழு மடங்காத்தே நான் ஒரு வினத்தில் நீ நொறுங்கிடவே நான் உயிரை வளர்த்தேனே. கரிசல் காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா? கவிதை பேசும் கண்ணே ஏன் அவனை கண்டாயா? தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே காதல் வருவான் காத்திரு. ஓ வருஷங்கள் எல்லாம் நிமிஷங்களாக அவள் வருவாள் என்று காத்திருப்பேன். அவன் குரல் கேட்கும் திசைகளில் எல்லாம் புது புது கோலங்கள் போட்டு வைப்பேன். என் தாவணி வயதுகள் போச்சு, ஒரு 1000 மழை விளையாச்சு அந்த ராட்சசி ஏன் வரவில்லை? இன பூக்களை சாய்வதில்லை. என் 20 போகும் 70 ஆகும் அவளை விட மாட்டேன். சீ என் மடியில் ஒரு நாள் தருவது அழகை நான் பார்ப்பேன். கரிசல் காட்டு பெண்ணே பெண்ணே என் அவனை கண்டாயா? கவிதை பேசும் கண்ணே என் அவனை கண்டாயா? என் இருவிழி நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா?
அறுப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாய். ஏய் என்ன என்ன சரி எங்களுக்கு ஆள் கிடைக்கல நாங்களே எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? காரணம் இருக்கு. என்னது? சாமியார் வந்திருக்கார். உங்களுக்கு கொடுத்தாரா? கொடுத்தாரு. நான் கேட்டா கொடுப்பாரா? கொடுப்பார். நிறைய வேணும். நிறைய வேணும். நிறைய வேணுமா? ஏன் அப்படி குட்டி போட பூனை மாதிரி பின்னாடியே சுத்தி 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 வரீங்களே? நீ கேட்டா அந்த புள்ள மாலை போட்டுருக்கணும். ஒரு வாரத்துக்கு நீ பக்கத்துல போக முடியாது. வா ஏன் மாலை போடலாம் மட்டும் வந்துருவீங்களா? அப்ப மட்டும் சீட்டு குலுக்கி போட்டு பாப்போம். எதுக்கு? அழைத்து வாருங்கள் சுவாமி. சாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கி விழலாம் மாமா மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கி விழலாமா இந்த பொம்பளைங்க காத்து பட்டி வலிக்கி விழலாமா இப்ப மொட்டு முட்டை பாரு அவர் ரெண்டு போடுற அச்சம் மடம் ஞான மறந்தாச்சா காதோடு காதாக மறந்தாச்சா அச்சம் மடம் ஞான மறந்தாச்சா காதோடு காதாக வேண்டாமா சுவாமி வேண்டாமா ஒன்ன போல பொம்பளைங்க வேணாமா சீக்கிரமா முடிச்சிட்டு ரூம் பின்னாடி அது யாரா உனக்கு? இருங்க சாமி இங்க திரும்புதா ஐயர் குண்டில மண்ணு ஒட்டிருக்காரு. என்னது முகரைய பார். அவர் யாருமா உனக்கு? கல்யாணம் பண்ணிக்க போறவருங்க. இவரையா? இவரதான். இவர் இல்ல இவங்க ரெண்டு பேருமே. இந்த குடும்பம் நான் எங்கடா போய் சொல்லட்டும்? உங்களை எப்பன்னு நாய் மாதிரி நாக்க தொங்க விட்டுக்கிட்டே திரிவான் போல அவன். நாய் மாதிரியே தொங்க விட்டுட்டே தெரியலே தெரிய நீ. எல்லாமே ஆனா பிறந்தவங்க அத்தனை பேருமே நாய்மே படிக்கவே தெரியாதான் அவனுக்கு புத்தகம் கேக்குதான். போடா வாமா நீ. யார யாரா சொன்ன? மங்களம் உண்டாகட்டும் வள்ளி. நன்றி. பல ஆண்டுகள் வள்ளியா? வள்ளி அடுத்து வருவாங்க. அப்ப இது வள்ளி இல்லையா? ஆஹா. டேய் என்னடா சொல்ற? ஆமா சாமி டேய் சொல்ல மாட்டியாடா? ஏய் பாக்க அப்படித்தானே தெரியுது. எப்படி தெரியுது? 5000 ரூபாய் வாங்குற மாதிரியா? ஆமா நீங்க இதை 3 யாரு நெசமாலுமே வள்ளி இல்லையாமா? இல்ல. ஏன் சாமி போலியா நீ? நாங்கடா நீங்க கூட வள்ளி சரி முருகனுக்கு தான் நல்ல ஒரு பெண்ணா இருக்கும்னு நினைச்சேன். என்ன அதுக்குள்ள எப்படி சொல்லிட்டியா? இந்த பிள்ளையோட என் தங்கச்சி ஆள் சூப்பர். சும்மா டேய் சூப்பர் தங்கச்சிடா. சூப்பர் பிகர். ஓ கடவுளே நீங்கள வச்சுக்கிட்டு எப்படி நான் ஓட்டுறேன்? ஏய் சீட்டு குளிக்க போடு சாமியார் பேரு சேர்த்து எழுதி போடுங்கடா. தங்கச்சியை போய் உம்முங்கறேன். சாமி சரி இருக்கட்டும் மிரளால படு. ஏய் லெட்டு கொடு. உங்க பேர் என்ன சாமி? அருள்மணியா? லெட்டு இருந்தா கொடுங்கடா. டேய் டேய் இப்ப நீ என்ன பண்ண? இவன் எங்கிட்ட நீ தங்கச்சி அழைத்து வா. தங்கச்சி அம்மா வான்மதியே 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 மாளிகை பொன்மாடம் மல்லிகை பூமஞ்சம் யாவுமே இந்நேரம் ஏற்குமோ என்னெஞ்சும் காதலன் வாசைவர்
அளக்கும் என்னுடைய ஆசைகளை கூறாயோ உன்னை போல நானும் இல்லை தெய்வதிக நியாயம் இல்லை அம்மம்மா அன்பு தொல்லை நீதானோ எத்தனையோ சொல்லிவிட்டு எண்ணங்களை தள்ளிவிட்டு இன்னும் வந்த மன்னன் மனம் மாறாதது அதிலே ஒரு நோய் கொண்டு தன்னந்தனே நான் பாவை கீதம் பாடும் கீதம் வான்மதியே வான்மதியே சொல்லு வான்மதியே மாளிகை புன்மாடம் மல்லிகை பூமஞ்சம் யாவுமே இந்நேரும் ஏற்குமோ என் நெஞ்சம் காதலன் வாசல் வேண்டும் நீ எப்படி செய்தி சொல்ல வேண்டும் வான்மதியே ஓ வான்மதியே தூது சொல்லு வான்மதியே அண்ணா எரும மாடு அண்ணா உரைஞ்சிக்கு ஏன் அழுறீங்க என்னாச்சியா என்ன பண்ற ஏன் வயிற்றுச்சல நினைச்சு நான் அழுகுறேன் ஓ வைத்தறிச்சல என்ன உனக்கு வைத்தறிச்ச ஒரு கேணிக்கு 2 அண்ணா தூக்குவாளி பெரிய இருந்தா என்ன பத்தாண்டா. உங்களுக்கு எந்த எரிச்சலும் இல்லை இல்ல நம்மளுக்கு எரிச்சல் இருந்தா சொல்லிடுவேனே இல்ல தங்கச்சி அதனாலதான் உன்னை வச்சு எல்லாம் விளையாடுறாங்க அது பால் எரிச்சல் இருக்கணும் இனிப்பு இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அது என்ன எரிச்சல் இல்லைண்ணா எங்க அண்ணன் எப்படி சுறுசுறுன்னு இருக்காப்புல பல்ட்டியா ஆமா அதே நெளியிறான் பாரு அது ஏன் இப்படி நெளிகிறது ஐயோ அவசரப்பட்டு கை வேற அண்ணா பெரிய என்ன அட்டைப்பூச்சி தொட்டுறது ஏன் நெளியுறீங்க இல்ல, ஆள் பார்க்க சூப்பரா இருக்கப்ப ஆளு பார்க்க நீங்களா இது தெரியலையா அண்ணன் நான் உன் கூட பிறந்தவ பொய் சொல்லாத என்ன நோத்தாலும் நாத்தாலும் ஒன்னா பிறந்து கூட பிறந்த குரல நோத்தாலும் நாத்தாலும் கூட பிறந்தது ஐயோ ஒன்னே நான் காட்டுல தானே கண்டு எடுத்தேன் அம்மா அதனால போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கிறிய அப்ப நினைச்சேன் தங்கச்சிண்டி இப்ப அப்படி சொல்ல மனசே இல்ல ஏன்டா தொத்த பயல உன்னைய போய் நான் அண்ணன் நினைக்கிற மாதிரி என்னைய சொல்லணும் ஆளுக்கு ஜெயிச்சு கலையும் பாரு கவலைப்படாதடா எதா இருந்தாலும் நீ அதுக்கு மேல இருக்க நீ அதுக்கு மேல இருக்க இப்ப எது கூப்பிட்டீங்க சாமி வந்திருக்கிறார் சாமி யாருக்கு வந்துச்சு யாருக்கு சாமி வந்துச்சு அண்ணா பத்துனியோ அது என்ன இங்க என்னமோ எடுத்து இப்படி போட்டீங்களா அது என்னது பையன் இங்கதான் தான் இருக்கு. விபூதி பை உனக்கு என்ன இங்கேயா இங்க இருக்கு சொல்லி இருக்கிறீங்களா என்ன சாமி நாரத மகரிஷி வந்திருக்கிறார் நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா அவர்கிட்ட நீங்க 3 பேர் ஆசீர்வாதம் வாங்குனீங்களா அண்ணா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்களா வாங்கினோம் சாமி எங்க இருக்காரு கூட்டிட்டு வாங்க ஹலோ 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 சுவாமி வணக்கம் வருக வருக மாமுனியே வாழ்வில் வளர்ந்திடும் நலமேனியே வருக வருக கைவரமே நலந்தரும் கைவங்கள் வருமிடமே நலந்தரும் கைவங்கள் வருமிடமே வருக 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 அருளும் பொருளும் மனிதிடமே ஆண்டவன் முருகன் துணை பெறவே அருளும் பொருளும் மனிதிடமே ஆண்டவன் முருகன் துணை பெறவே பூமியில் நல்ல புகழ் பெறவே போற்றினை நந்த வரம் தரவே போற்றினை நந்த வரம் தரவே வருக 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 அருளும் நான்முக மாதவனும் கலைமகள் கலைமகள் மலைமகளும் அருளும் நான்முக மாதவனும் கலைமகள் கலைமகள் மலைமகளும் எங்கள் குடும்பம் தெய்வங்களும் என்றும் எம்மை காத்திடும் என்றும் எம்மை காத்திடும் வருக 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 வாருங்கள் சுவாமி வணக்கம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வல்வாய் வெண்மகளே
யாருக்கு எப்பேற்பட்ட வரவேற்பு கொடுக்க வேண்டும், சிறியவர்கள் வந்தால் எப்படி கொடுக்க வேண்டும், பெரியவர்கள் வந்தால் எப்பேற்பட்ட வரவேற்பு கொடுக்க வேண்டும், என்னை போன்ற தவ முனிவர்கள் ரிஷிமார்கள் வந்தால் எப்பேற்பட்ட வரவேற்பு கொடுக்க வேண்டும், முறையில் அழகான அற்புதமான ஒரு வரவேற்பு. தமிழிலே பலவிதமான வழிமுறைகள் உண்டு. பவிசெலுத்தல், கைக்குழு நீர்த்தல், கால்குழு நீர்த்தல், முக்குடை நீர்த்தல், முப்படை நீர்த்தல், நீராட்டல், ஆடை சாட்டல், தேய்மை பூசல், மலர் சுட்டல், மஞ்சள் சுத்தமல், நறுமுகை காட்டல், அமுதமேந்தல், மந்தல், மலர்கள் உபசரித்தல்,